எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக காத்திருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, குருவையே அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 12 நாட்களும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட லாபம் காத்திருக்கு. குடும்ப உறவுகளை பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலும் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு பரிகாரம் செய்தால் சிறப்பாக அமையன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் எப்போதுமோ உங்களுக்கு அறிவு ஆன்மீகன்னு உயர்ந்த சிந்தனை கொண்ட நபராக தான் இருப்பீங்க. உங்களுக்கு மனதில் இருப்பதை நேராக தான் பேச தெரியும், மறைச்சிட்டு பேச தெரியாது. கட்டுப்பாடுகளை அதிகம் விரும்ப மாட்டீங்க. தங்களுடைய விருப்பத்திலே தான் நடக்க வேண்டும்னு ஆசைப்படுவீங்க. பிறருக்கு உதவ எப்போதுமோ தயங்க மாட்டீங்க. புதிய விஷயங்களை கற்க உங்களுக்கு எப்போதும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் கலைகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். சவால்களை எதிர்கொள்ள பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கான பலவீனம்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் யோசிக்காமல் பேசக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. அது மட்டும் இல்லை, ஒரே விஷயத்தை நீண்ட நேரம் கவனம் வைத்திருக்கக்கூடிய சிரமமாக இருக்குது உங்களுக்கு. கோபம் வந்தால் வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்துவது மட்டும் தவிர்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக வியாழக்கிழமை காத்திருக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளுங்க. அதிர்ஷ்ட எண்ணுன்னா 3. அடுத்து 12 நாட்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு முக்கிய முடிவுகளுக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது. வேலை இடத்துல உங்கள் திறமை இனி கவனிக்கப்படும். புதிய பொறுப்பு இல்லைன்னா மாற்ற வர வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்தீங்கன்னா புதிய தொடர்புகள் உதவியாக இருக்கும். பணவரவு பொறுத்தவரை வருமானம் மெதுவாக தாங்க உயரும். தேவையற்ற செலவுகளை குறைச்சாலே சேமிப்பு அதிகரிக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதே போல் குடும்பத்தில் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த சிறிய மனஸ்தாபம் கூட இனி இருக்காது. மூத்தவங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு பலனை தருங்க. காதல் உறவு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். புதிய நட்பு இல்லைன்னா நல்ல தொடர்பு உருவாகுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருந்தாலே இந்த நேரத்தில் சண்டையை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு குறையும். உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கு அவசியம். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. முக்கியமாக இந்த 12 நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவசர முடிவை மட்டும் தவிர்த்திடுங்க. யாரிடமோ வாக்குறுதி கொடுக்கும் முன்னாடி யோசித்து இது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு ஆலோசனை கேட்டு வாக்குறுதி கொடுப்பது நல்லது. பண விஷயங்களை ஆவணங்களை சரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவு இல்லைன்னா சொந்தத்தால் சில கருத்து வேறுபாடு இல்லைன்னா தூரம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். நெருங்கிய நண்பர்கள் இல்லைன்னா உறவினரோடு சிறிய விஷயம் பெரிய விவாதமாக மாற வாய்ப்பிருக்கு. நீங்கள் நேராக பேசும் குணம் காரணமாக சிலர் மனதில் வைத்துக்கொள்ள வாய்ப்புண்டு. பணம், உதவி, வாக்குறுதின்னு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை இல்லைன்னா குடும்பத்தில் பொறாமை மனப்பான்மை கொண்ட ஒருவர் உங்களுக்கு தொந்தரவு செய்ய வாய்ப்பிருக்கு. மேலும் கோபத்தில் பேசாதீங்க. ரகசிய விஷயங்களை எல்லோரிடமும் பகிராதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளப்பாதீங்க. யாரையோ உடனே நம்பி முடிவு எடுக்க வேண்டாம். நடக்கக்கூடிய இந்த கிரகநிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக காத்திருக்கு. எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையே அனுபவிப்பீங்க. பணம் வருவதும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. பிள்ளைங்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை பார்த்தீங்கன்னா செலவிடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை இனி மாறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ் நிலையில் உள்ளவங்களால் நன்மை காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக மறக்காம குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தருங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரை துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க.
பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடிச்சு வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதையின் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து அதற்கான பாராட்டையும் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் காத்திருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சி மேற்கொள்வீங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் விதமாக இருக்கலாம். எனவே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். எதையும் அவசரப்படாமல் இந்த நேரத்தில் முடிவெடுப்பதும் நல்லது. மேலும் கடந்த சார்ந்த காலங்களில் இருந்து வந்த சில சுணக்கமான நிலை மாறும். சில விஷயங்களை விழிப்போடு செயல்படக்கூடிய நேரமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி குருவும் 6-11 சுக்கிரனும் சப்தம ஸ்தானத்தில் இணைந்து ராசியை பார்ப்பதால் பெண்களுக்கு சிறப்பான உயர்வான காலமாக அமையப்போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பழைய வழக்கு விசாரணைகள் மீண்டும் தலை தூக்கும். திரைப்பட கலைஞர்களுக்கு தடைகளை தாண்டிய வெற்றி உண்டு. சகோதரரிடம் இணக்கமற்ற சூழ்நிலை ஏற்படும். உஷ்ணம் தொடர்பான சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் இந்த நேரத்தில் உடலிலே எப்போதும் நீரேற்றமாக வைத்திருங்க. சிலருக்கு பொருளாதார பற்றாக்குறை சமன் செய்ய கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகும். கடன் பிரச்சனையை அதிகரிக்கலாம். வட்டி தொழில், ரியல் எஸ்டேட், ஏஜென்சி தொழில் புரிந்தீங்கன்னா பண பரிவர்த்தனையில் தாமதங்கள் ஏற்படலாம். அடுத்தவங்களுக்காக கடன் படுதல், கொடுத்த பணம் திரும்பி வராமல் போகுதல் போன்ற பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். திருமண முயற்சி நிறைவேறுங்க. தேக நலனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு போட்டி பந்தயம் தேர்வில் அமோக வெற்றி காத்திருக்கு. தயிர் சாதம் தானமாக கொடுப்பது சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புத காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்துக்கு செல்வதால் வேலை தொழில் நன்றாக இல்லைன்னா கூட வியாபாரம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கும். புதன் நீச்சமாக இருந்ததால் எல்லா விஷயங்களும் சாதகமில்லாத அமைப்பு இருந்திருக்குங்க. ஆனால் மே 1ஆம் தேதியிலிருந்து தொழில் வேலையில் நிம்மதி ஏற்படும். மே 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதால் 5ல் செவ்வாய், 6ல் சுக்கிரன், 7ல் குருன்னு உங்கள் ராசியை பார்க்கும் யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. சிலருக்கு எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏற்கனவே இருந்து வந்த கடன் அமைப்புகள் மீண்டும் எழுங்க. இருந்தாலும் அந்த கடன் அமைப்புகளை சமாளிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. வருமான குறைபாடுகள் எதுவும் இருக்காது என்பதால் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 5-6ஆம் இடத்துல சூரியன் இயக்கம் இருப்பதால் அரசு வேலை சம்பந்தமான முயற்சிகள் செய்தீங்கன்னா அதற்கான அறிமுகங்கள், வேலை கிடைக்கக்கூடிய ஆதாயம், ஆரம்பங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க அனுமதிகளுக்காக காத்திருந்தீங்கன்னா அதற்கான அறிமுகம் கிடைக்கும். 2ஆம் தேதி ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு மாறி குரு பேச்சில் உச்சம் என்ற நிலையை அடையப் போகிறார். இதனால் நீங்கள் உயர்வான இடத்துக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு இல்லைனா வெளிமாநிலம் செல்வதற்கான அனுமதிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை தருங்க. முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி உறுதி. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. சாத்தியம் இருக்குது. பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். பணவரவும் அமோகமாக இருக்குது. வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு காத்திருக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களான புரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனைகள் குறைந்துடுங்க. மனதில் அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கே தான். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்க சொல்வதை நம்பும் முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். எனவே நிதானமாக செயல்படுங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும்.
எதையும் அவசரப்படாமல் நிதானங்க செய்தால் நல்லது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னா, சித்தர்களை வணங்கி வர மனதில் உங்களுக்கு தைரியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. இந்த வீடியோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பெயர் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வகையில் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.